வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். சென்னையில் உள்ள 388 அம்மா உணவகங்களை மேம்படுத்தவும் சீராக செயல்படவும் தமிழக அரசு 21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த ஒதுக்கீட்டில் சேதமடைந்த பாத்திரங்களை மாற்றுவதற்கு 7 கோடி ரூபாயும், கேண்டீன்களை சீரமைக்க 14 கோடி ரூபாயும் அடங்கும். எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஆகியோர் தங்கள் பகுதிகளில் உள்ள அம்மா உணவகங்களை தொடர்ந்து ஆய்வு செய்து தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என செயல் தலைவர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் உத்தரவுப்படி தேனாம்பேட்டையில் உள்ள அம்மா உணவகத்தில் வெள்ளிக்கிழமை புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரனுடன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மறைந்த அதிமுக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் முக்கிய முயற்சிகளில் ஒன்றான உணவகம் நிதி பற்றாக்குறையால் முறையாக நிர்வகிக்கப்படவில்லை என்ற கவலையே இந்த பயணத்தை தூண்டியது. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அம்மா உணவகம் மூடப்படும் என சமூக வலைதள பதிவில் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிர்வாகம் கடந்த 3 ஆண்டுகளில் 450 கோடி ரூபாய்க்கு மேல் செலவழித்துள்ளதாகவும், தினசரி 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்களுக்கு உணவு வழங்குவதாகவும் அவர் தெளிவுபடுத்தினார். சென்னையில் உள்ள 407 கேண்டீன்களில் 388 கேண்டீன்கள் தற்போது செயல்படுவதாக சமீபத்திய அதிகாரப்பூர்வ அறிக்கை தெரிவிக்கிறது. 1 மாதத்திற்கு முன்பு டி-இன் ஆய்வில் பார்வையிட்ட 37 கேண்டீன்களில் குறைந்தது 5 மூடப்பட்டிருந்தன. மேலும் வாடிக்கையாளர்களின் வருகை குறைவாக இருந்ததால் ஒழுங்காக இயங்கவில்லை. சில கேண்டீன்களில் ஒரு நாளைக்கு 25 பேர் மட்டுமே சேவை செய்வதாக கூறப்படுகிறது. கூடுதலாக மழைநீர் வடிகால்களில் கட்டப்பட்ட 12 கேண்டீன்கள் வெள்ளத்திற்கு பிறகு இடிக்கப்பட்டன. பல கேண்டீன்களில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் தினசரி 100 முதல் 150 வரை குறைந்துள்ளது. அம்மா உணவகத்தில் உள்ள ஊழியர்கள் மெனு மாற்றங்கள் இல்லாதது குறித்து புகார் தெரிவித்துள்ளனர். இது வாடிக்கையாளர்கள் மற்றும் விற்பனையின் வீழ்ச்சிக்கு பங்களித்ததாக அவர்கள் நம்புகிறார்கள். அம்மா உணவகத்தின் ஊழியர்கள் சமீபத்தில் 11 ஆண்டுகளில் முதல் சம்பள உயர்வை பெற்றனர். ஒரு நாளைக்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 325 வரை. ஆனால் அது போதுமானதாக இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். 15 முதல் 30 நாட்கள் வரை சம்பளம் தாமதமாகி வருவதாகவும் தெரிவித்தனர். மே 2021 முதல் கேண்டீன்களை நடத்தும் ஏ.சி உறுப்பினர்களுக்கான ஊதியத்திற்காக அரசாங்கம் 148.4 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளது. மேலும் இந்த கேண்டீன்களுக்கு அரிசி மற்றும் கோதுமைக்கான மானியமாக சென்னை மாநகராட்சியிலிருந்து 400 ரூபாய் கோடியும், மாநில அரசின் 69 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.